ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஓட்ஸ் கிச்சடி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஓட்ஸ் கிச்சடி பண்ணுறதுக்கு 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு ஹாஃப் கேரட், 2 பீன்ஸ் இதெல்லாம் குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு 1/4 கப் பாசிப்பருப்பை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. அது கூட 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். குக்கரில் 1/2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட பாசிப்பருப்பு, ஓட்ஸ் இதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன கிளாஸ்ல 4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிச்சடி ரொம்ப நல்லா குலைவாக வந்திருக்கும். இதை நீங்கள் 8 மந்த் ப்ளஸ் இருக்க பேபிஸ்க்கு கொடுக்கலாம். பிலோ 1 இயர் இருக்கும்போது சால்ட் அவாய்ட் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணி விடுங்க. இந்த ஓட்ஸ் கிச்சடியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பெரிய வயசு ஆகிற வரைக்குமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க.